ஹாய் மை லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஐம் சரண்யா. I'm a counselor, coach, healer and tarot card reader. So if you are called to இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் லியோஸ்க்கு, மை டியர் லயன்ஸ்க்கு, உங்களுடைய சன், மூன், ரைசிங் தமிழில் லக்னம்னு சொல்லுவோம், அண்ட் ஆர் வீனஸ் வெள்ளியில் சிம்ம ராசி இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. பொருந்த இடத்துல உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பொருந்தாதது ஓகே, மேபி இது வேறு ஒரு லியோக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம், பர்சனல் ரீடிங்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஐ வில் send you the details. அண்ட் லாஸ்ட்லி என்னோடய ரீடிங்ஸ் வந்து ரிவர்சபிளாகவும் இருக்கும். நான் உங்களை பற்றி சொல்கிறது உங்கள் பார்ட்னர் பற்றியோ இல்லை உங்களுடைய சிக்னிஃபிகண்ட் பர்சனை பற்றியோ இருக்கலாம், இல்லை அவங்கள பற்றி சொல்கிறது உங்களை பற்றி இருக்கலாம். அதனால் ஃபீல் ஃப்ரீ டு ரிவர்ஸ் ஆர் ஸ்வாப் அரவுண்ட் த கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி. சரிங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லியோ. What do we have for my Leos? Please, Spirit, for the week ahead, what needs to be brought to light and what needs to be brought to surface for my Leos, please, Spirit. This is for my Leos week ahead, please, Spirit. Okay. ஓ, 3 of Cups வந்திருக்கு. ஸோ இங்கே எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப அவுட்வர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. லைக் உங்கள் எனர்ஜி வந்து எப்படின்னா இட்ஸ் பப்ளிங் அப். உள்ளுக்குள்ளே எனர்ஜி வந்து பபிள் ஆகி அது வந்து வெளியில் வரைக்கும் வந்து மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் மோடு, ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் உங்கள் எனர்ஜி வந்து மற்றவங்களையும் போய் தாக்கி அவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கலாம். அண்ட் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. மீனிங் உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் கெரியராக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள். இல்லை இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் இவங்க தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, இவங்க தான், எஸ் ஃபைனலி ஐ எம் ஃபீலிங் வாட் ஐ எம் சப்போஸ் டு ஃபீல் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, விச் இஸ் குட். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஆர் சோஷியல் சர்க்கிள் நீங்கள் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு தோணுது. மேபி நீங்கள் வந்து ஒரு புதிய ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். இது வந்து லவ்வாக தான் இருக்கணும்னு கிடையாது. பட் ஒரு பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு சோஷியலைஸ் ஆகுறீங்க. மேபி ஒரு நியூ நெய்பர்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, கம்யூனிகேஷன்லாம் இருந்திருக்கலாம். பட் இங்கே என்ன தெரியுதுன்னா, டெஃபினெட்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க பீப்புள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. எதனால் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறதுனால, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதுனால, நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறதுனால அது சுற்றி இருக்கிற பர்சன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, எஸ்பெஷலி உங்கள் பர்சனையும் அஃபெக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஹாப்பினஸ் இஸ் கண்டேஜியஸ்ன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. உங்களுடைய இன்னர் க்ளோ அண்ட் இன்னர் லைட் வந்து மற்றவங்களையும் போய் ரொம்ப ஒரு சுகமான ஒரு ஃபீலிங்கில் ஆழ்த்துது. சுகமான, நாட் சோகமான, சுகம். அண்ட் இதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பண்ணணும். யூ ஹாவ் டு என்ஜாய் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டைம் டு என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் இன் லைஃப். ரைட்? எப்படி என்ஜாய் பண்ணுறது? போய் வெளியில் தான் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு இல்லை, வீட்டுக்குள்ளேயே எப்படி ஒரு மூமெண்ட்டையும் ரசித்து இருக்கலாம் அப்படின்றது. ஓகே, சிம்பிள். ஒரு
ஒரு கப் ஆஃப் லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களா, அதுவும் எப்படி நம்ம வந்து ரசித்து குடிக்கிறது அந்த மாதிரி. டேக்கிங் ப்ளஷர்ஸ் இன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். What else for my video? இந்த ஹையர்ஃப்ரெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இது உங்களோட உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம். அண்ட் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் பர்சன்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்களே, அந்த பர்சன் தான். இந்த பர்சன் வந்து டெஃபினெட்லி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டாரஸாக இருக்கலாம், பை த வே, நாட் நெசசர்லி. பட் அவங்க வந்து உங்களை டீப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தே ரெஸ்பெக்ட் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தேர் ஹார்ட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரெஸ்பெக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு கனெக்ஷன்லேயோ இருக்கணும். லைக் அதுதான் வந்து பேஸ் ஃபார் எவ்ரி திங் டு கோ அப். பேஷன் அண்ட் அட்ராக்ஷன் அது இருந்தால் ஓகே தான். பட் இது இல்லைன்னா, பேஷன் அண்ட் அட்ராக்ஷன் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேஷன்னே இருக்குது இங்கே, பேஷனும் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு விதமான ரெஸ்பெக்ட் இங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் யுவர் இன்னர் க்ரோத். உங்களுக்குள்ளே ஒன்று நடக்குதில்ல, உங்களுக்குள்ளே ஒரு க்ரோத் நடக்குதில்ல, அது வெளியில் தெரியும் போது இதை வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல, தே ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. தே ஆர் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. யா யா ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஓகே, ஃபார் சம் ஆஃப் யூ இது வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து அதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வேறு மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக பார்க்குறாங்க அவங்கள, நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணுற விதத்தை. ரைட். அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கோ இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்ம் பண்ணிடக்கூடாது, இல்லை அன்கம்ஃபர்டபுள்னஸ் கொடுத்துடக்கூடாது உங்களுக்கு அப்படின்றதுலையும் இருக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மராக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, மேபி யூ ஆர் டூயிங் சம்திங் ஸோ ஆர்டிஸ்டிக். ஓகே, ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து நார்மலாக யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸோ மெனி பீப்புளாக இருக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய டீமை வந்து மேனேஜ் பண்ணி இந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி, லைக் நீங்கள் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த திங். அதாவது யூஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லார்ஜ் பீப்புள். அதுதான் அந்த மாதிரி பண்ணும்போது அதை நினச்சி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஓகே, அண்ட் அவங்க பெருமைப்படுறத வந்து மேபி காமிச்சிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே அந்த பெருமை இருக்க தான் செய்யும் எப்பயுமே. இந்த பர்சன் காமிச்சாங்கன்னா வெரி குட், வெல் அண்ட் குட். ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்னென்னா, இந்த கார்டும் வரணும்னு ஆசைப்படுது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் இந்த கார்டு வந்து 9 ஆஃப் கப்ஸ். வெரி குட். ஸோ 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, டெஃபினெட்லி இது வந்து ஒரு பேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை இந்த ஒரு ஒர்க், அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீலிங்கை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நாட் ஓன்லி இட்ஸ் ஹெல்பிங் யூ கெயின் ஹாப்பினஸ். அது ஹாப்பினஸை மட்டும் உனக்கு கொண்டு வரலை, உனக்கு மட்டும் கொண்டு வரல, உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அது கொண்டு வருது. அதனால நான் உன்னை பார்த்து பெருமையாக அடைகிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு திங்கிங்கில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, தே ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அட் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக அவங்க ஃபீல் பண்ணுறது என்னால் உணர முடியுது. அவங்க வந்து இன்னும் இதை வந்து நீங்கள் இன்னும் பெருசாக மாற்ற முடியும்
அப்படின்றதுல வந்து ரொம்ப கனவு காண்டுட்டே இருக்காங்க. உங்களுக்காக அவங்க கனவு காண்றாங்கன்னே சொல்லலாம். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டுவர்ட்ஸ் உங்களுடைய கெரியராக இருப்பாங்க. ஓகே. அவங்க உங்க கெரியரை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 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 ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. ஒரு 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 பேஸ்மெண்ட் இல்லை, ஒரு தூண் சொல்லலாமா, ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு ஒரு நிறைய சப்போர்ட்டை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எனக்கு ஒரு தூண் தான் இப்போதைக்கு இமேஜுக்கு வருது, என்னோடய மைண்ட் சைக்கு வருது. ஒரு பில்டிங்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த பில்டிங்கில் இருக்கிற தூண் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு தூணாக இந்த பர்சன் வந்து இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் நல்லது தரக்கூடியது கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பீப்புளுக்கு நல்லது தருது. 4 பேர் நீங்கள் பண்ணுற இந்த ஒர்க் மூலயமா பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றத அவங்களால உணர முடியுது. ஓகே. அவங்க உணர முடியுது. அதனால் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இன்னும் சப்போர்ட்டிவாக, இன்னும் ப்ரௌடாக அவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஃபார் லியோஸ் பீயிங் ப்ரவுட், அது வந்து அவங்களோட எலிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி. கரெக்டாக அதே ஒரு எனர்ஜியை உங்கள் பார்ட்னரும் ஷேர் பண்ணுறாங்க. யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். அதே மாதிரி உங்கள் பார்ட்னரும் தே ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ, வாட் யூ ஆர் டூயிங். ஓகே. ஸோ இதனால் வந்து நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவாக ஆகிறது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் ஒர்க், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய இது வந்து உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. உங்களை மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை, இந்த ரிலேஷன்ஷிப்பையும் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னே நான் சொல்லலாம். இந்த பர்சன்கிட்டேருந்து ஆல் ஐம் சீயிங் இஸ் அட்மிரேஷன். ஒரு விதமான அட்மிரேஷன் வந்து நான் பார்க்குறேன். ஓகே. யா. Excuse me. ஸோ இது வந்து உங்கள் பார்ட்னருக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கலன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கும் நிறைய சந்தோஷம் இது மூலயமா வருது. இது வந்து ஒரு பெரிய க்ளோ அப் மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னருக்காகவும் இது பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே. யூஆர் டூயிங் திஸ் பிகாஸ் அவங்க வந்து உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் இதை பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்களே, அதனாலேயும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஓகே. அதுவும் ஒரு காரணம். அவங்கள நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க. அவங்களுக்கு மேபி ஒரு நல்ல லைஃப் தரணும். ஓகே. ஐ எம் நாட் சேயிங் யுவர் பார்ட்னர் இஸ் டிபெண்ட் ஆன் யூ. ஆனால் இதெல்லாம் நான் பண்ணேன்னா இது பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம். ஓகேவா. ஆர் இது வந்து வேறு யாராக கூட இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல லிவிங் சிச்சுவேஷன், ஒரு நல்ல லைஃப் தரணும்னு நீங்கள் பண்ணுறது வந்து இட்ஸ் கமெண்டபிள். ஓகே. பாராட்டக்கூடியது. சரிங்களா. யா. உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எதுவுமே பண்ணுவீங்க, உங்கள் காதலுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பர்சன். ஓகே. என்னோடய ஃபேமிலிக்காகவும், என்னோடய காதலுக்காகவும், என்னுடைய ரிலேஷன்ஷிப்காகவும் நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்றதில் நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கிறீங்க. ஓகே. வென் இட் இஸ் அலைன்ட் வித் யுவர் க்ரியேட்டிவிட்டி இன்னும் சூப்பர். ஓகே. உங்களுக்கு 2 in 1. உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் வளருது, அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அட் த சேம் டைம் 4 பேரும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ 6 of Wands. ஓ மை காட். இந்த ரீடிங் இது வந்து இட் டசன்ட் கெட் பெட்டர். 6 of Wands. உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. ஓகேவா. இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சக்ஸஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன நினச்சி இந்த ரீடிங்கை பார்க்குறீங்களோ, என்னோடய ரீடிங்ஸ் எப்பயுமே ரொமான்டிக்காக இருக்காது. ஓகே. பட் ரொமான்ஸ் தான் என்னுடைய ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே சரி, இது வந்து ஒரு மேஜர் லைஃப் பர்பஸ் ரீடிங்காக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. உங்கள் பர்சன் உங்கள் கூட நிற்பாங்க. உங்களுடைய இது லவ் இல்லைன்னா வச்சுக்கோங்க, எந்த ஒரு பர்சனுமே இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய லைஃப் பர்பஸ்க்காக நீங்கள் போடுற அந்த எஃபர்ட் வந்து கண்டிப்பாக உங்களை சக்ஸஸில் கொண்டு போய் நிறுத்தும். ஓகே. யா. உங்களுடைய சக்ஸஸ் வந்து இன்னெவிட்டபிள்.
டெஃபினெட்லி யூஆர் மென்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் பிறந்ததே உங்களுடைய சக்ஸஸ்க்காக தான். உங்களோட லைஃப் பர்பஸை நீங்கள் ரியலைஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது. ஸோ 9 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ 9 ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து என்ன ஆனாலும், ஓகே, உங்கள் பர்சன் என்ன ஆனாலும் உங்களுடைய தே வில் ஹாவ் யுவர் பேக். உங்களுக்காக அவங்க நிற்பாங்க. இல்லை இது வேறு யாராவது கூட இருக்கலாம். ஓகே, வேறு யாராவது நீங்கள் நான் பர்சன்னு சொன்னோடனே ஒருத்தவங்க ஞாபகம் வந்திருப்பாங்களா, அந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்காக நிற்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான். ஓகே, ஏன்னா நீங்கள் பண்ணி வச்ச ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இதை வந்து யாராலையுமே விட்டு கொடுக்க முடியாது. உங்களாலையும் விட்டு கொடுக்க முடியாது, உங்கள் பர்சனாலையும் உங்களை விட்டு கொடுக்க முடியாது யார்கிட்டையும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ட்ரைவ் உங்களுக்குள்ளே இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீக்கில் உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. இதுதான் என்னுடைய பாதி, இதில் தான் நான் போய் சக்சீட் பண்ணணும், இதை நான் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஆல்ரெடி. அதை ரியலைஸ் பண்ணி அதை வாழ்ந்து காமிப்பீங்க. ஓகே, அதுக்கு எல்லா உறுதுணையாக இருக்கிறது வந்து இந்த பர்சன். ஓகே, டெஃபினெட்லி தேர்ஸ் அ பர்சன் இன் யுவர் ஸ்பேஸ். அதுக்கு அவங்க கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. வாட் எல்ஸ் ஃபார் மை லியோ? இட்ஸ் லைக் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ப்ளட்டில் இது கலந்துருக்கு. சின்ன வயசில் மேக் பிலீவ் கேம்லாம் விளையாடுவோம்ல நம்ம. ஓகே, இதர் இட் குட் நிறைய குக்கிங்லாம் பண்ணுவோம். சின்ன சொப்பு சாமான் வச்சு குக்கிங் பண்ணுவோம். அதெல்லாம் மேக் பிலீவ் கேம். அந்த மாதிரி யூ ஹவ் ஆல்ரெடி ப்ராக்டிஸ்ட் இட். நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வந்த ஒரு கலை தான் இது. சின்ன வயசுலேருந்து அது உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதை இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரீங்க. டெத் கார்டு. ஸோ இது மூலயமா உங்களுக்கு லைஃபே மாறப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. இந்த கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பர்சனை சுற்றி நிறைய அந்த ஹர்ட் இருக்கிறது தெரியுதா? அண்ட் இந்த கார்ட்லேயும் டெத் கார்ட்லேயும் அந்த பர்சனை சுற்றி ஒரு ஹர்ட் ஆஃப் ஹார்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்னா உங்களை சுற்றி நிறைய பேர் கண்டிப்பாக எப்பயுமே இருப்பாங்க. இந்த பீப்புள் ஆர் யோர் ட்ரைப் மேட்ஸ், யோர் சோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாமா? அவங்களுடைய சோல் ஃபேமிலியை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தருணம் இப்போது நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அது நடக்கும், நடந்தே தீரும். உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களுக்கான பீப்புள் வந்து வராங்க, வந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்கள வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, you are attracting your soul family. What else for my Leo? Please, Spirit. அண்ட் இது வந்து எப்படின்னா, இந்த வேன் பார்க்கறதுனால எனக்கு தோணுது, இது வந்து எப்படி பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து டைம்லெஸ், டைமே கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் திங் நீங்கள் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. இட்ஸ் டைம்லெஸ். Past, for example, if we can go to 1964 and look at your work, அங்கேயும் இது பேசும். ஓகே, அண்ட் இந்த ஒரு மூமெண்ட்டில் 2025 பார்த்தோன்னா அதுவும் அங்கேயும் இந்த ஒர்க் பேசும். அதே மாதிரி ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் 2025லேயும் இது பேசுதா? 25 and 2050. ஓகே, அங்கேயும் இது பேசும். ஃப்யூச்சரில் 2100 கண்டிப்பாக உங்கள் ஒர்க் பேசும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இட்ஸ் டைம்லெஸ். ஓகே, ஒரு
டைம் டைம் ஜம்ப் பண்ணி போய் அங்கே போய் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணாலும் இது வந்து நிறைய பீப்புள் கிட்ட பேசும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இட்ஸ் ட்ரூ ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஸோ அதனால் டெஃபினட்டாக இது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அவங்க அட்மையர் பண்ணுவாங்க உங்ககிட்ட. ஓகே. அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்துட்டுருக்கிறது மூலயமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் டைம் டு ஜஸ்ட் ஸ்டே கிரவுண்டட். ஓகே. நீங்கள் என்ன பண்ணாலுமே அதில் வந்து ஒரு கிரவுண்டட்னஸ் கொண்டு வாங்க. ஓகே. இட்ஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து கேரி அவே பண்ணிவிடுவோம். ஓகே. வி கெட் கேரிட் அவே. என்னென்னா டூ மச் பர்டன் ஆல்சோ லீட்ஸ் டு பர்ன் அவுட். அதனால் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணிவிட்டு, அண்ட் கிரவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஹையர் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து நம்ம எர்த்தில் தான் இருக்கோம். அப்படின்னும் போது எர்த் கிரவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அங்கேயே மேலே ஹவரிங் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து நம்மளுடைய ரூட்ஸை விட்டுருவோம். ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி குட் அண்ட் நீடட் ஃபார் கிரவுண்டிங். அதனால் என்னென்னா நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணாதீங்க. அவ்வளோதான். என்ன பண்ணாலும் அதில் உங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷன், முழு ஃபோக்கஸை போட்டு பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஒரு ஆரக்கிள் மெசேஜ் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பியூட்டிஃபுல் ரீடிங். Oracle message for my dear Leos, please Spirit. Oracle message for my dear Leos. One oracle message. I don't know. எனக்கு இந்த கார்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு எடுத்துப்போம். I want to pull from this card. என்ன? Okay. Oracle guidance for Leos, please Spirit. What is the oracle guidance for Leos? ஓகே. 2 கார்டாக வந்துடுச்சு. எடுத்துப்போம். ஃபீனிக்ஸ், மதர் எர்த். ஓ மை காட், நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்ல கிரவுண்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மதர் எர்த் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு எப்பயாச்சும் ஸ்லிப் ஆகுது, ஏதாவது ஒன்று லோ எனர்ஜியாக ஃபீல் ஆகுது, இல்லை நாட் அலைன்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக மதர் எர்த் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஷீ இஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடிங். நர்ச்சர் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் வித் கேர் அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி, எந்த ஒரு பர்ன் அவுட்டும் வந்துடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. அண்ட் ஃபீனிக்ஸ், ரைஸ் ஃப்ரம் த ஆஷஸ் அண்ட் சோர் அப்படின்ற கார்டு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் கார்டு. ஃபீனிக்ஸ் பற்றி தெரியும்ல உங்களுக்கு, சொல்லவே வேண்டாம். இட் ரைசஸ் ஃப்ரம் த ஆஷஸ். செத்து போய் ஆஷ் ஆகி அதிலிருந்து இட் வில் ரைஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேர்ட் தான் இது. நீங்கள் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலுமே சரி, ஓகே, யூ வில் ரைஸ் ஃப்ரம் த ஆஷஸ் அண்ட் சோர். அதுதான். ஓகே. நாட் ஓன்லி யூ ரைஸ், யூ சோர் இன் டு தி ஹை கிரவுண்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு கனெக்ட் வித் எர்த், நர்ச்சர் யுவர் செல்ஃப், நர்ச்சர் யுவர் பாடி, நர்ச்சர் யுவர் ஹெல்த். ஓகே. அண்ட் நர்ச்சர் யுவர் மைண்ட். உங்களோட மைண்டையும் நீங்கள் நர்ச்சர் பண்ணணும். கிரவுண்டிங் நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் யுவர் பாடி, இட் ஹெல்ப்ஸ் யுவர் மைண்ட் ஆல்சோ. உங்களுடைய மைண்டுக்கும் அந்த கிரவுண்டிங் எனர்ஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிரவுண்ட் பண்ணுறது? நத்திங், ஜஸ்ட் கனெக்ட் வித் நேச்சர், கனெக்ட் வித் மதர் எர்த். ஓகே. மதர் எர்த் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும், எல்லா கிரவுண்டிங்கும் நடந்துடும். ஓகே. எனக்கு என்ன ரொம்ப பண்ண பிடிக்கும்னா, ஏதாவது ஒரு பேர் லேண்டுக்கு போயிட்டு, எஸ்பெஷலி பார்க்ஸ், அங்கே வந்து காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இன் கிராஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணுவேன். கிரவுண்டிங் டெக்னிக்ஸ், மெடிடேஷன்ஸ்லாம் இருக்கும் ஆன்லைனில். அதெல்லாம் நீங்கள் பண்ணி கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ஹெல்ப்ஸ் யூ கிரவுண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ நர்ச்சர் யுவர் செல்ஃப். ஓகே. செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். ஓகே. கேர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறீங்களா, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா, கீப் அப் தட் ப்ராமிஸ்.
ஓகே, நாளைக்கு காலையில் நான் 5:30க்கு எழுந்துப்பேன்னா 5:30க்கு எழுந்து உங்களுக்கு நீங்கள் வச்ச ப்ராமிஸை வந்து காப்பாற்றுங்க. டூ இட். ஓகே, ஸோ அதுதான் எனக்கு இங்கே சொல்ல வருது. இதுதான் உங்களுடைய ரீடிங் மை டியர் லியோஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுத்துருங்க. அண்ட் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூர் ஷை ப்ளீஸ் எனக்கு ஒரு எமோஜியாச்சும் போட்டு விடுங்க, நான் பார்த்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அஸ் ஆல்வேஸ் சென்டிங் யூ ஸோ மச் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் யூ டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். லாட்ஸ் ஆஃப் லவ். பாய்.